ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடந்த கலவரத்தை பற்றி தான். உலகமே இந்த பிரச்சனையை உற்று நோக்குகிறது. கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வெற்றி பெற்று அதிபரானார். அந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் நெருங்க ட்ரம்புக்கு ஆதரவு பெருகியது. அதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் வைத்த கோஷம். அமெரிக்கர்களுக்கே ஒரு அமெரிக்கன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் போன்ற கோஷங்களுக்கு நல்ல பலன் கிடைத்தது. காரணம், கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இது மட்டும் இல்லை, உலக பணக்காரர் எலான் மஸ்கும் ட்ரம்புக்கு ஆதரவாக தன்னால் முடிந்த அத்தனை காரியங்களையும் செய்தார். ஆகையால் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடன் பல கொள்கைகளை அறிவித்தார். அதில் ஒன்று, சட்ட விரோதமாக அமெரிக்காவில் குடியிருப்பவர்களை வெளியேற்றுவேன் என்று. இந்தியா, மெக்சிகோ, கொலம்பியா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கை கால்களில் சங்கிலியால் கட்டி இழுத்து வரப்பட்டார்கள். அமெரிக்கா என்பதால் மனித உரிமை மீறல் குறித்து பெரிதாக யாரும் குரல் எழுப்பவில்லை. தற்சமயம் லாஸ் ஏஞ்சல் நகரில் 47 பேரை சட்ட விரோதமாக குடியிருப்பவர்கள் என்று கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கலவரமாக மாறியது. இதையடுத்து கலிபோர்னியா மாகாண அரசை கலந்து ஆலோசிக்காமல் தேசிய பாதுகாப்பு படையை களத்தில் இறக்கினார். இது மேலும் கலவரத்தை பெரிதாக்கியது. லாஸ் ஏஞ்சல் நகரம் காட்டுத்தீயாக பரவியது. ட்ரம்ப் பதவியேற்பு நடக்கும்போது லாஸ் ஏஞ்சல் நகரம் காட்டுத்தீயால் எரிந்து நாசமானது. தற்போது கலவரத்தீயால் எரிந்து கொண்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் கடைகளுக்கு தீ வைப்பது, கார்களுக்கு தீ வைப்பது என கலவரம் அமெரிக்கா முழுவதும் பரவத் தொடங்கியது. உடனே ட்ரம்ப் மேலும் கடற்படை, தேசிய பாதுகாப்பு படை என்று இராணுவத்தை இறக்கி கலவரத்தை அடக்க பார்க்கிறார். கலிபோர்னியா கவர்னர் மேயர் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசி வருகிறார்கள். அவர்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள். ட்ரம்புக்கு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது லாஸ் ஏஞ்சல் கலவரம். அமெரிக்காவில் 97% மக்கள் குடியேறிகள் தான். 3% தான் அமெரிக்க பூர்வகுடி மக்கள். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள், இந்தியா, சைனாவில் இருந்து குடியேறியவர்கள் தான் அமெரிக்காவில் அதிகாரத்தில் இருப்பவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அப்பா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், அம்மா ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். ஐரோப்பாவிலிருந்து குடியேறியவர்கள் அமெரிக்க பூர்வகுடி மக்களை ஒழித்து கட்டினார்கள். பூர்வகுடி மக்களின் நிலங்களை எப்படி ஏமாற்றினார்கள்னு பல ஹாலிவுட் திரைப்படங்கள் வந்திருக்கு. இப்படி சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறியவர்கள் புதிதாக யாரும் குடியேறிவிடக் கூடாது என்று சில கொள்கைகளை ட்ரம்ப் அரசு கையில் எடுக்கிறது. அமெரிக்க மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு குடியுரிமை வழங்கப்படும். அந்த குழந்தை 18 வயது ஆகும்போது குழந்தையின் பெற்றோர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் அரசு அதற்கும் தடை விதித்துள்ளது. தாய் தந்தை யாராவது ஒருவர் அமெரிக்கனாக இருந்தால் மட்டுமே புதிய கொள்கையில் குடியுரிமை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். எலான் மஸ்க்கு 2010 தான் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அப்படின்னா பார்த்துங்க, காலம் தனக்கான தலைவனை தானே தேடிக்கொள்ளும். மக்கள் தங்கள் தலைவனை தாங்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு நாட்டின் தலைவனை தேர்ந்தெடுத்தால் இன்றைக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கும் கலவரம் தான் உண்டாகும். குளவிக்கூட்டில் கல்லெறிந்த கதையாகிவிட்டது ட்ரம்பின் நிலை. இந்த கலவரத்தில் அமெரிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒருவர் தலைப்பு செய்தியானார். கெவின் நியூசோம், கலிபோர்னியா கவர்னர். இவரைத்தான் ட்ரம்ப் திறமை இல்லாதவர் என்று சொன்னார். ட்ரம்பின் நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். அடுத்து கெவின் நியூசோம் தான் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் என்று சொல்கிறார்கள். அமெரிக்க மக்களுக்கு நல்ல தலைவன் கிடைத்தால் சரி. ஒபாமா, ஜோ பைடன், பில்
கிளின்டன், ஜார்ஜ் புஷ் என்று உலக மக்களின் மதிப்பையும் மரியாதையும் சம்பாதித்தவர்கள் அமெரிக்க அதிபர்கள். முதலாக உலக மக்கள் வெறுக்கப்படும் அமெரிக்க அதிபராக மாறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் என்பது உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.